ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான ஹெல்த்தியான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுடுங்க. கடாய் ஹீட் ஆனதும் 150 கிராம் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். கேஸ் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட இருக்கட்டும். மெதுவாக இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எள்ளு வறுபட்டதும் நல்ல வாசம் வரும். அதே சமயம் எள்ளு அங்கங்கே தெளிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுது. எள்ளும் அங்கங்கே தெறிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடலாம். தோலோடு இருக்கிற கருப்பு எள்ளு தாங்க ரொம்ப சத்து. அதனால் தோலோடு இருக்கிற எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதே கடாயில் 10 பாதாம், 10லிருந்து 15 பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இது கூட 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். நான் வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் வறுபட்டதும் எள்ளு கூடயே சேர்த்து ஆற விடுங்க. தோலெல்லாம் எதையும் நீக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அதே கடாயில் 8லிருந்து 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். 15லிருந்து 20 திராட்சையும் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு திராட்சை கொட்டையோட தான் சேர்க்குறேன். இதெல்லாம் வறுபட்டது. இது கூடவே 5லிருந்து 6 கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழத்தையும் சேர்க்குறேன். இது கூட 75 கிராம் ராகி மாவு சேர்க்குறேன். நெய் பத்தலைனா கொஞ்சம் விட்டுக்கலாம். மாவோட பச்சை வாசனை போகட்டும். நெய்யெல்லாம் கலந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறம் மாறும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நிறம் மாறிக்கிட்டே இருக்குது. கேஸ் சிம்மிலே வச்சு செய்யுங்க. மெதுவாகவே வேலை ஆகட்டும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது. பச்சை வாசனைலாம் போயிருக்கு. நல்லா வறுபட்டு இருக்கு. ஏற்கனவே ஆற வச்ச பொருட்களோடு இதையும் சேர்த்து ஆற விடுங்க. இதை கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எங்கள் பாட்டி இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இடித்து கொடுப்பாங்க. பிள்ளைங்க வலுவாக சத்தாக இருக்கணும்னு. இதையே கொஞ்சம் எங்கள் அம்மா மாற்றிக்கிட்டாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, கேழ்வரகு மாவு, பேரிச்சம்பழம், திராட்சைலாம் சேர்த்து அம்மா செய்து கொடுப்பாங்க. அந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். ஃபைனலாக 6-7 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் கொஞ்சம் கூட குறைய கூட இருக்கலாம். மிக்சியில் 5-6 சுற்று சுற்றுங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான புட்டு கொடுங்க. பசங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த பொடியை வெளியிலே 1 மாதத்துக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த பொடியை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போ நான் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.